ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். செப்டம்பர் 30, 2025க்குள் முடிவடையக்கூடிய அதிகமான இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய சேமிப்பு திட்டங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க் கூடவே போஸ்ட் ஆஃபீஸும் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை குறிப்பிட்ட காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக பெறலாம். இந்த ஸ்கீம் ஒரு 100% சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். ஐடிபிஐ பேங்க் உட்சவ் எஃப்டிங்கிற பெயரில் 3 விதமான கால அளவில் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. யாரெல்லாம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே ஐடிபிஐ பேங்க்கில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 10,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக 2 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு விருப்பமான அமௌண்ட்டை மொத்தமாக சிங்கிள் டைமில் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து டென்யூர். ஐடிபிஐ பேங்க் உட்சவ் எஃப்டிங்கிற பெயரில் 3 விதமான கால அளவில் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. 444 நாட்கள், 555 நாட்கள், 700 நாட்கள். இந்த 3 விதமான கால அளவுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு வழங்குறாங்கிறத பார்க்கலாம். 444 நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக், அதாவது 60 வயதிற்கும் குறைவான நபர்களுக்கு 6.70% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசன் 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 7.20% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 555 நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு 6.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 700 நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு 6.60%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.10% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் கால்குலேட் பண்ணி ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டோட சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் பண தேவைக்காக இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. டெபாசிட் அமௌண்ட்டில் 90% வரைக்கும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம். அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு பிரான்ச்சில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு பிரான்ச்சுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே இந்த ஸ்கீமுக்கான நாமினியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டேக்ஸ் ரிடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க. அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி ஐடிபிஐ பேங்க்கில் 444 நாட்கள் கால அளவில் இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 8,452 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,08,452 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 9,105 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,09,105 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அதே 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டை 555 நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 10,745 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,10,745 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 11,578 ரூபாய் வழங்குறாங்க.
ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,11,578 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 1 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி 700 நாட்களுக்கான கால அளவில் இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 13,388 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,13,388 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 14,463 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,14,463 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி 444 நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 42,263 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,42,263 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 45,526 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,45,526 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி 555 நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 53,729 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,53,729 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 57,894 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,57,894 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 700 நாட்கள் கால அளவில் இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 66,940 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,66,940 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 72,315 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,72,315 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். டெபாசிட் அமௌண்ட்டாக 10 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி 444 நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 84,526 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 10,84,526 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 91,053 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 10,91,053 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 555 நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,07,458 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 11,07,458 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,15,789 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 11,15,789 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 700 நாட்கள் கால அளவில் இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,33,881 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 11,33,881 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,44,630 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 11,44,630 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். இந்த 3 ஸ்கீமுக்கான வேலிடிட்டி டேட்டா செப்டம்பர் 30, 2025 வச்சுருக்காங்க. அது வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் நடைமுறையில் இருக்கும். அதற்கப்புறம் இந்த ஸ்கீமினுடைய கால அளவை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்களும் குறுகிய கால அளவில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு அதிகமான ரிட்டர்னை பெற விரும்புனீங்க அப்படின்னா ஐடிஐ பேங்கினுடைய இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.